ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி கிட்னி பீன்ஸுன்னு சொல்லுவாங்க, ராஜ்மானும் சொல்லுவாங்க. இது வந்து கோயம்புத்தூர் சைட்லலாம் வந்து ராஜ்மான்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் பக்கம் வந்து கிட்னி பீன்ஸுன்னு சொல்லுவாங்க. டபுள் பீன்ஸை விட நம்ம ஊரை போட்டு போய் செய்யும்போது நல்லா பெரிய சைஸாக இருக்கும். இது வந்து ஊரை போடாமலே உடனடியாக செய்யணும், ஈஸி மெத்தடில் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். நான் இப்போ வந்து 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன் இந்த பயிர். இதை வந்து எப்படி வந்து ஈஸியான மெத்தடில் குயிக்காக செய்யலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல குக்கரில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. சுடு தண்ணி நல்லா சூடு ஏறிட்டு இருக்குது. உங்கள் வீட்டில் ஹாட் பேக் இருக்கும், எப்படியோ கண்டிப்பாக ஹாட் பேக் இருந்துச்சுன்னா அதில் வந்து போட்டுக்கோங்க. ஹாட் பேக் இல்லைன்னா சில்வர் டிஃபன் பாக்ஸில் கூட போடலாம். இந்த மாதிரி கொட்டிக்கோங்க. சுடு தண்ணி வந்து இதில் ஊற்றிடலாம். இதை வந்து கரெக்டாக வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். நம்ம மேற்கொண்டு இதுக்குரிய டிஷ்ஷுக்குரிய பொருட்கள்லாம் வந்து அரிஞ்சு எடுக்கிறதுக்குள்ளவே நம்ம ஊறிடும். எப்படி ஈஸியாக உரிச்சிட்டு நம்ம செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஊறி இருக்கா பார்ப்போம். பாருங்கள், சூடு கூட ஆறல, எப்படி வந்து தோல் உறிஞ்சி வந்திருக்கு பாருங்கள். அழகாக அப்படி உரிச்சிடலாம், ஈஸியாகவே உரிச்சிடலாம். பாருங்கள், அப்படியே கழண்டு வந்துடுது பார்த்தீங்களா. ரொம்பவே குயிக்காக உரிச்சிடலாம். இப்போ நான் எல்லாத்தையும் உரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க. ஊற வைக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆச்சு, உரிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷத்தில் உரித்து எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா. இதை வந்து நைட்டு ஊற வைப்பாங்க. இதோட முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி ஹாட் பேக்கில் வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சோம்னா நம்ம ஊற வைக்காமலே உடனே செய்திடலாம். நைட்டு ஊற வச்சு காலையில் செய்வாங்க. நம்ம உடனே செய்யணும்னு நினச்சோம்னா இந்த மெத்தடில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உரிச்சிட்டு நான் இப்போ எந்த மெத்தடில் செய்கிறேன்னு பாருங்கள். இப்போ இதை வந்து குக்கரில் போட்டுடலாம். ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம். அதுலேயே வந்து இந்த உரிச்ச பயிரை போட்டுப்போம். இது வெறும் 100 கிராம் பயிருன்றதுனால முங்குற அளவுக்கு 1 டம்ளர் தண்ணி வச்சா போதும். அதிகமாக வந்து வைக்க தேவையில்லை. இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். உப்பு வந்து நம்ம வந்து சமைக்கும் போது போட்டுக்கலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 2 விசிலில் நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி 2 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஒரு விசில் வந்துருச்சு, இன்னொரு விசில் வந்துருச்சுங்க. அவ்வளோதான். இது அப்படியே வந்து ஏர் திறந்து விட வேணாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான ஐட்டம்லாம் பார்த்துலாம். ரொம்ப குறைஞ்ச பொருள் தான். 2 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி. அவ்வளோதான். என்னென்ன மசாலா போடலான்னு சொல்லிட்டு போடும்போது பார்த்துங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுப்போம். கடாய் காயட்டும். ஏர் வந்து குக்கரில் ஃபுல்லாக அடங்கிறதுக்குள்ளே நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போடுங்க. கண்டிப்பாக பயிர் வகைங்க செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சீரகம் சேர்த்து செய்யுங்க, அது ரொம்பவே நல்லது. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயத்தை போட்டுடலாம். நல்லா பெரிய சைஸ் வெங்காயன்றதுனால 2 கைப்பிடி அளவு வருது. எவ்வளோ பொடியாக கட் பண்ணணுமோ கட் பண்ணிக்கோங்க. நான் மீடியமாக தான் கட் பண்ணேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த பயிரோட பேர் பார்த்திங்கன்னா கிட்னி பீன்ஸுன்னு சொல்லுவாங்கங்க. ஆனால் வந்து இது கோயம்புத்தூர் சைட்லலாம் வந்து ராஜ்மான்னு சொல்லுவாங்க. புரத சத்து வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இதில் கிட்னிக்கு ரொம்பவே நல்லது. நிறைய பேர் வந்து இந்த பயிரை வந்து அதிகமாக செய்ய மாட்டாங்க. இது வந்து ஊற வச்சு ரொம்ப நேரம் நைட்டு ஊற வச்சு காலைல செஞ்சு ப்ராசஸ் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. ஈஸி மெத்தட் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி செய்து காட்டுறேன். ஒரு 100 கிராம் பயிரில் டக்குன்னு எப்படி வந்து ஒரு சாம்பார் வச்சுட்டு ஒரு கூட்டாக கூட வந்து கொலன்னு செய்யலாம். இது மாதிரி சப்பாத்தி, இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே நல்லது. தீயை வந்து மீடியமாக வச்சுட்டு வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வதக்குங்க. இந்த பயிர் வந்து கிட்னியில் இருக்கிற கழிவுகள்லாம் வந்து எல்லாத்தையுமே வெளியேற்றுமாங்க, கொழுப்பையும் குறைக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த பீன்ஸ் பயிரை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்குங்க. விட்டமின் கே வந்து அதிகமாக இருக்குது. கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க.
பீன்ஸ் பயிர் மட்டும் இல்லைங்க, எந்த பயிர் வகையாக இருந்தாலும் நீங்கள் உடனே செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹாட் பேக்கில் ஊற வச்சிங்கன்னா உடனே ஊறிடும். டக்குன்னு நம்மளுக்கு வந்து டிஷ்ஷு செஞ்சிடலாம். பட்டாணி, மூக்கடலை, கருப்பு மூக்கடலை, கடலைப்பருப்பு எதுனாலும் வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் பண்ணும்போது டக்குன்னு செஞ்சிடலாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ள விஷயமா இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சிங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுக்கோங்க. நான் 100 கிராம்ன்றதுனால சின்ன ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன். நீங்கள் நிறைய செய்கிறதா இருந்தால் கூட கொஞ்சம் பேஸ்ட் போட்டுங்க. இஞ்சி பூண்டு போட்டு பேஸ்ட்டு போட்டு செய்யும்போது வாயு தொந்தரவே இருக்காது பயிர் வகைகளுக்கு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சிங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு போடுறேன். 100 கிராம் பயிருக்கு 1 ஸ்பூன் போதும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே குக்கரில் ஏர் போயிடுச்சா பார்ப்போம். ஏர் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். அங்கே 2 விசிலில் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. ரொம்பவும் வந்து குழைய விடக்கூடாது, அப்போ தான் இந்த டிஷ்ஷுக்கு சூப்பராக இருக்கும். போதும், அப்படியே இருக்கட்டும். இப்போது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த பயிரை தண்ணியோடு வந்து ஊற்றிடலாம். தண்ணி வந்து நம்ம வந்து 1 டம்ளர் வச்சோம், அது அப்படியே ஊற்றிடலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. தண்ணி வந்து ஊற்ற தேவையில்லைங்க, இந்த தண்ணியே போதும். இப்போ இதை வந்து சின்னதாக ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். நான் வந்து ஒரு 2 சில்லு அளவுக்கு தேங்காய் துண்டு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா துருவிட்டு வந்துடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்த்துடலாம். நல்லாவே வந்து எறா தொக்கு ஸ்டைலில் இருக்குங்க. தேங்காய் வந்து உங்கள் விருப்பம்தான். தேங்காய் போட்டு செய்யும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். போட்டுடலாம். ரசம் சாம்பாருக்கெலாம் வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூவிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ஈஸியான முறையில் செய்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து ரொம்பவே டேஸ்ட் அமக்கலமாக இருக்கும். புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால தாய்மார்களுக்கெலாம் வந்து ரொம்பவே நல்லதுங்க. மாசமாக இருக்கிறவங்களாம் வந்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. செய்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.